Hello friends, welcome back to English கற்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு லாங் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பார்க்குற வீடியோஸ்லாம் நீங்களாவும் இங்கிலீஷில் பேசி வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு பெரிய சென்டென்ஸை எப்படி நம்ம வந்து இங்கிலீஷில் மேக் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறத ஈஸியாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். நேற்று இரவு வீட்டிற்கு வந்தபோது அனைவரும் தூங்கியிருந்தார்கள். எனவே சத்தம் இல்லாமல் என்னுடைய அறைக்கு சென்றேன். இப்போது நம்ம இந்த சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்கோம்? நேற்று நைட்டு நான் வீட்டுக்கு வந்தப்போ எல்லாரும் தூங்கிட்டாங்க, அதனால நான் சத்தம் போடாமல் என்னோடய ரூமுக்கு நான் போயிட்டேன். ஸோ இது நம்ம நார்மலாக நம்மளுடைய ரெகுலர் லைஃப்பில் பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஸோ இதை வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப பெருசாக இருக்குது இல்லையா? ஆனால் வெரி வெரி சிம்பிள் தாங்க. நம்ம நார்மலாகவே ஒரு சென்டென்ஸை எப்படி எழுதுவோம்? சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் வச்சு எழுதுவோம் இல்லையா? ஸோ சேம் கான்செப்ட் வச்சு தான் இந்த சென்டென்ஸையும் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லாங்காக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மைண்ட் சப்கான்ஷியஸாக எப்படி இருக்கும்? திஸ் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். பட் டோன்ட் வரி, இதை நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நேற்று இரவு வீட்டிற்கு வந்தபோது. ஓகே, ஸோ இங்கே ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு இல்லையா? நம்ம வந்தது அப்படிங்கிறது என்னது? ஒரு ஆக்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அனைவரும் தூங்கி இருந்தார்கள். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆக்ஷன். இப்போ 2 ஆக்ஷன் வந்துடுச்சு இல்லையா? எனவே சத்தம் இல்லாமல் என்னுடைய அறைக்கு சென்றேன். அப்போது சென்றேன் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன். அப்போது இதிலிருந்தே நம்மளுக்கு ஒரு 3 செப்பரேட் சென்டென்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று இரவு வீட்டிற்கு வந்தபோது அனைவரும் தூங்கியிருந்தார்கள். இது வந்து 2 மிங்கிளான ஒரு சென்டென்ஸ். பட் 2 ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இதை நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பார்த்துருப்போம். ஒரு விஷயம் நடக்கும் பொழுது இன்னொரு ஆக்ஷனும் என்ன செய்யுது? நடக்குது. நான் வீட்டிற்கு வந்தபோது தூங்கியிருந்தார்கள். இப்போ வந்தபோதுன்னு இருக்குது இல்லையா? அப்பொழுது அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷில் வந்து நம்ம when யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இதுக்கடுத்து சப்ஜெக்ட் வெர்பு வச்சு எழுதலாம். இதில் வந்து சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, நேற்று இரவு வீட்டிற்கு வந்தபோது. அப்போ நான் வீட்டிற்கு வந்த பொழுது அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு இல்லையா? அப்போது when I, இப்போ வந்த போதுன்னு இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம வர்றதை வந்து கம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு இடத்துக்கு வந்து சேரும் பொழுது we have to use the action word reach. when I reach, இது ஒரு past tense இல்லையா? ஸோ V2 verb. when I reached, நான் வந்து அடைந்த பொழுது எங்கே? வீட்டிற்கு. அப்போது when I reached home, எப்போ? நேற்று இரவு. இது வந்து நம்ம எஸ்டர்டே நைட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் நைட். ஓகே, ஸோ when I reached home last night, இந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு இப்போது முடிஞ்சிருச்சு இல்லையா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அனைவரும் தூங்கி இருந்தார்கள். ஸோ this is very easy. This is in past tense and also in simple past. அனைவரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்ரிபடி அல்லது எவ்ரிஒன். இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? தூங்கி இருந்தார்கள். அப்போ இதுக்கு வந்து எவ்ரிஒன் ஸ்லெப்ட் அப்படின்னும் சொல்லலாம். இப்போ இதை வந்து இங்கிலீஷில் வந்து வேறு விதமாகவும் சொல்லலாம். எவ்ரிஒன் வாஸ் ஃபால் அஸ்லீப், இந்த மாதிரி கூட சொல்லலாம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, எல்லாரும் தூக்கத்தில் ஆழ்ந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு ஃபால் அஸ்லீப் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எனவே சத்தம் இல்லாமல் என்னுடைய ரூமுக்கு நான் போயிட்டேன். அதனால் நான் சத்தம் போடாமல் என்ன செஞ்சிட்டேன்? ரூமுக்கு போயிட்டேன். இப்போ எனவே அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவோம்? ஸோ சத்தம் இல்லாமல். அப்போது நான் சென்றேன், அதுவும் எப்படி சென்றேன்? சத்தம் இல்லாமல் சென்றேன். அப்போது ஐ குவைட்லி. சென்றேன் அப்படிங்கிறதுக்கு past tense went. I quietly went to my room. இப்போ இந்த இடத்துல
ஐ குவையட்லி வென்ட் டு மை ரூம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது? அமைதியாக போனேன், அதுவும் சத்தமே போடாமல் போனேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து இன்னொரு வேர்ட் கூட எழுதிக்கலாம். வித்தவுட் அப்படின்னா என்னதுங்க? அப்படி இல்லாமல், வித்தவுட் மேக்கிங் நாய்ஸ். ஓகே, வித்தவுட் மேக்கிங் நாய்ஸ் அப்படின்னா சத்தம் போடாமல். When I reached home last night, everyone was asleep, so I quietly went to my room without making noise. So, இப்போது இதே சென்டென்ஸை நான் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது எங்கள் அம்மா ஏற்கனவே சமைச்சு வச்சுருந்தாங்க, அதனால் நான் ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்டுட்டேன். ஸோ இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. காலை எழுந்தவுடன் பல் துலக்குவதற்கு முன்பு நான் எப்பொழுதும் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிப்பேன், அது எனக்கு சுறுசுறுப்பாக உணர உதவும். காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வாட்ரு குடிப்பேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னது? காலை எழுந்தவுடன். இங்கே ஒரு ஆக்ஷன் நடக்குது இல்லையா? அடுத்து என்னது? பல் துலக்குவதற்கு முன்பு நான் எப்பொழுதும் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிப்பேன். ஸோ தண்ணி குடிப்பேன் அப்படிங்கிற இன்னொரு ஆக்ஷன். அப்போ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷன் நடக்கக்கூடிய அந்தந்த சென்டென்ஸை நீங்கள் ஒரு செப்பரேட் சென்டென்ஸாக என்ன செய்யுங்க, எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இங்கிலீஷில் வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, அது எனக்கு சுறுசுறுப்பாக உணர உதவும். இப்போ இந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறது, அது வந்து நான் வந்து ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்ட். இப்போ வந்து இதை எழுதிடலாம். காலை எழுந்தவுடன். இப்போது இந்த இடத்துல எழுந்தவுடன் அப்படின்னு இருக்கு. அப்படின்னானது காலையில் எழுந்திருக்கும் பொழுது, எப்போவுமே காலையில் எழுந்திருக்கிறப்போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹியர் we are going to use when. ஓகே, then the subject when I. இப்போ எழுந்தவுடன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டென்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அது எப்படி? காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் வந்து ஒரு கிளாஸ் வாட்டர் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிப்பேன், தண்ணீர் குடிப்பேன் அப்படின்னு தானே இருக்குது. அது எப்படி ஒரு ப்ரெசன்ட் டென்ஸாக மாறும் அப்படின்னு சில பேர் கொஸ்டின் கேட்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் சென்டென்ஸில் சம்டைம்ஸ் நம்மளுடைய பேச்சு வழக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எதிர்காலத்தை குறிக்கிற மாதிரியான ஒரு செயலை வந்து நம்ம பேசுவோம். ஆக்சுவலாக வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா தண்ணீர் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். பட் அது வந்து நம்மளுக்கு காலப்போக்கில் பேச்சுவாக்கில் செய்வேன் அந்த மாதிரியே வந்து நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். பட் இதை வந்து எப்படி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸாக எடுத்துக்கிறது அப்படின்னா, இஃப் யூ டூயிங் த ரெகுலர் ஆக்டிவிட்டி இன் யுவர் லைஃப் we have to use simple present tense. ஓகே, ஸோ இங்கே வந்து எழுந்தவுடன் இருக்குது. ஸோ when I wake up in the morning, காலை எழுந்தவுடன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மார்னிங். நெக்ஸ்ட் எழுதிடலாமா? பல் துலக்குவதற்கு முன்பு நான் எப்பொழுதும் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிப்பேன். அப்போது ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் நான் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் வந்திருக்கு. ஸோ ஐ. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? ஆக்ஷன் வேர்ட் எழுதணும் இல்லையா? தண்ணீர் குடிப்பேன், அதுவும் எப்போவுமே ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஐ ஆல்வேஸ். இப்போ நம்ம இந்த ஆக்ஷன் வேர்ட் எழுதிடலாம். ட்ரிங்க் a glass of water. A glass of water. இப்போ இதுவரை எழுதிட்டோம் இல்லையா? எதற்கு முன்பு தண்ணி குடிப்பதா சொல்லியிருக்கோம்? பல் துலக்குவதற்கு முன்பு. அப்போ முன்பு அப்படிங்கிறதுக்கு பிஃபோர் ப்ரஷிங் மை டீத். ஓகே, தென் எனக்கு அது சுறுசுறுப்பாக உணர உதவும். ஸோ ஹியர் த சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இஸ் அது. அது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? எட். இதுக்கடுத்து வேர்ப் எழுதணும் இல்லையா? உதவும்னு சொல்லியிருக்கோம். ஸோ உதவுறதுக்கு எப்படி சொல்லுவோம்? ஹெல்ப்னு சொல்லுவோம் இல்லையா? அண்ட் இது ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதனால் ஹீ ஷீ இட் வந்துச்சுன்னா வெர்போட என்ன செய்யணும்? எஸ் அல்லது இஎஸ் ஆட் பண்ணணும். ஓகே,
இட் ஹெல்ப்ஸ் மீ, எனக்கு உதவி பண்ணும். என்னவா உதவி பண்ணும்? சுறுசுறுப்பாக. அப்போது இட் ஹெல்ப்ஸ் மீ டு ஃபீல் ஃப்ரெஷ். ஓகே, டு ஃபீல் ஃப்ரெஷ். When I wake up in the morning, I always drink a glass of water before brushing my teeth. It helps me to feel fresh. இன்று மாலை சந்தைக்கு போக நினைத்தேன், ஆனால் கனமழை ஆரம்பித்ததால் வீட்டிலேயே இருக்க முடிவு செய்தேன். இன்னைக்கு ஈவினிங் மார்க்கெட்டுக்கு போகலான்னு நினச்சேன், ஆனால் பெரிய மழை வந்துருச்சு, அதனால் நான் வீட்டிலே இருந்துடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். இப்படி நம்ம சொல்லுவோம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸில், இந்த மாதிரியான ஒரு லாங் சென்டென்ஸில் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் we have to find out the action words. இதில் என்னது? நினைத்தேன், தென் கனமழை ஆரம்பித்ததால் வீட்டிலேயே இருக்க முடிவு செய்தேன். ஓகே, ஸோ இந்த 3 ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த 3 ஆக்ஷன்ஸை வச்சு நீங்கள் பெரிய சென்டென்ஸாக பார்க்காம ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுக்கணும், இந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷன் வச்சு நம்ம அந்த சென்டென்ஸை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணணும். அடுத்ததாக இருக்கக்கூடிய இதை ஃபினிஷ் பண்ணணும். தென் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆக்ஷன் வேர்டோட இருக்கக்கூடியதை ஃபினிஷ் பண்ணணும். இவ்வளோதாங்க. இதுக்கடுத்து மெயினாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது in which tense this action happened. ஓகே, எந்த டென்ஸில் இந்த சென்டென்ஸ் இருக்குன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது ஒரு பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? பாஸ்ட் டென்ஸில் நடந்திருக்கு. அது எப்படி? நான் இன்றைக்கி ஈவினிங் போகலான்னு முடிவு பண்ணினேன்னு சொல்லும் பொழுது நம்ம அதை ஃப்யூச்சராக தானே கன்சிடர் பண்ணணும். ஹவ் இஸ் இட் பாசிபிள், இட் இஸ் இன் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஷின் கேட்பாங்க. இது என்ன அப்படின்னா, நான் போகணும்னு நினச்சேன் அப்படின்னு தான் சொன்னோமே தவிர நான் போக போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலை. ஸோ கன்ஃபார்மாக சொன்னால் மட்டும்தான் நம்ம ஃப்யூச்சர் டென்ஸாக யூஸ் பண்ணணும். ஐ வில் கோ டு த மார்க்கெட், நான் மார்க்கெட்டிற்கு செல்வேன் அப்படிங்கிறது தான் என்னது? ஃப்யூச்சர் டென்ஸ். பட் ஆனால் அந்த ஆக்ஷனை நான் கன்ஃபார்மாக பண்ண போகிறேன்னு சொல்லலை, ஜஸ்ட்டு திங்க் தான் பண்ணியிருக்கோம் இல்லையா? நினைக்க மட்டும் தான் செஞ்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் இன் பாஸ்ட் டென்ஸ். நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, நான் இன்னத்து படத்துக்கு போகலான்னு நினச்சேன், ஆனால் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி அவசரமாக மெடிசன் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க, அதனால் நான் போகலை. அப்போ இந்த ஆக்ஷன்லாம் எப்போ நடந்தது? பாஸ்ட்டில் நடந்தது. பாஸ்ட்டில் ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்தை நம்ம பேசுகிறோம், பட் அது நடக்காமல் போயிடுச்சுன்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் இன் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை எழுதிடலாம். ஓகே, இதில் இப்போ சப்ஜெக்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நினைத்தேன்னு இருக்குது. ஸோ already you find out that subject of this sentence, am I right? I is a subject, then verb, நினைத்தேன் அப்படின்னு இருக்கு. இது நம்ம எப்படி எழுதலாம்? திங்கோட பாஸ்ட் டென்ஸ் தாட் போடலாங்களா? ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, ஐ திங்க் நீங்கள் நிறைய ஸ்டோரியிலலாம் பார்த்துருப்பீங்க. சிங்கம் ஒரு மானை சாப்பிடணும்னு நினச்சிச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம பொதுவாக பேச்சு வழக்கில் தமிழில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நினைத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை அப்படியே நம்ம எக்ஸாக்டாக இங்கிலீஷில் ட்ரான்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது. நினைத்தேன் அப்படிங்கிறதுக்கு திங்கோட பாஸ்ட் டென்ஸ் தாட் இதை போடுவோம் இல்லையா? பட் நீங்கள் நிறைய ஸ்டோரியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னா, த லயன் வாண்டட் டு ஈட் த டியர். ஸோ சிங்கம் மானை சாப்பிடணும்னு நினச்சிச்சுன்றது தான் அதோட அர்த்தம். பட் அந்த இடத்துல வேர்ப் என்ன வந்ததுன்னு கவனிச்சிங்களா? வாண்டட். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ஏதோ ஒரு செயலை அந்த சப்ஜெக்ட் பண்ணணும்னு நினைக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம வாண்ட் யூஸ் பண்ணணும். டோன்ட் ஃபர்கெட் தட். ஓகே, இப்போ நான் கடைக்கு போகணும், நான் கடைக்கு போகணும்னு நினைக்கிறேன், அதையே நம்ம எப்படி சொல்லணும்? ஐ வாண்ட் டு கோ டு த ஷாப். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல நான் சொன்னேன் வாண்டட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஐ வாண்டட். இப்போ நான் நினச்சேன், எங்கே போகணும்னு நினச்சேன்? சந்தைக்கு போவதற்கு இல்லையா? அதை எப்படி எழுதலாம்? டு கோ டு த மார்க்கெட். ஓகே, அண்ட் எஸ்பெஷலி எப்போ போகணும்னு சொல்லியிருக்கோம், அதுவும் கொடுத்துருக்காங்க இல்லையா? இன்னைக்கு ஈவினிங் போகணும்னு நினைக்கிறேன். அப்போது அதை எப்படி எழுதலாம்? திஸ் ஈவினிங். ஓகே, இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் இருக்கக்கூடிய சென்டென்ஸை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள். ஆனால் கனமழை ஆரம்பித்ததால்.
ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த செயலை செய்தது நான் இல்லையா. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஆக்ஷன் எதை வந்து குறிக்குது? மழையை சொல்கிறோம் இல்லையா. அப்போது அதை வச்சு தான் நம்ம எழுதணும். பொதுவாக நம்ம வந்து மழை பெய்யுது அப்படின்னு சொன்னோன்னா இட் ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மழை பெய்ய ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால் இட் ஸ்டார்ட்ஸ் ரெயின் அப்படின்னு சொல்லணும். அப்போது அதையே நம்ம இப்போது பாஸ்ட் டென்ஸில் சொல்ல போகிறோம். ஓகே, இப்போது ஆனால் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். பட் இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம் எப்படி எழுதணும். எஸ், இட் ஸ்டார்டட் raining. கனமழை ஆரம்பித்ததால்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன எழுதியிருக்கோம்? மழை பெய்ய ஆரம்பித்ததுன்னு எழுதிட்டோம். கனமழை ஆரம்பித்ததுன்னு இருக்கு இல்லையா. அப்போ அதை எப்படி எழுதலாம்? இட் ஸ்டார்டட் ரெய்னிங் ஹெவிலி. ஓகே, தட்ஸ் ஆல், ஃபினிஷ். நெக்ஸ்ட் என்னது? வீட்டிலேயே இருக்க முடிவு செய்தேன். வீட்டிலே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் யார்? எஸ், யூ ஆர் ரைட், ஐ இஸ் அ சப்ஜெக்ட். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், முடிவு செய்தேன் அப்படின்னு இருக்கு. அது இங்கிலீஷில் எப்படி எழுதலாம்? டிசைடட். ஐ டிசைடட், நான் முடிவு செய்தேன். என்ன முடிவு செஞ்சோம்? வீட்டிலேயே இருப்பதற்கு. ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? டு stay home. That's all. I wanted to go to the market this evening, but it started raining heavily. I decided to stay home. வகுப்பில் கவனமாக கேட்டு தினமும் நோட்ஸை ரிவைஸ் பண்ணினா நீ கற்றதை மறக்க மாட்டாய். இப்போது இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கவனமாக கேளு அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன், ரிவைஸ் பண்ணு அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன், மறக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன். இப்போ வந்து ஒரு விஷயத்தை நீ பண்ணினால், நீ செய்தால் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இஃப் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இஃப்னா என்னது? அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இஃப் யூஸ் பண்ணிவிட்டு இதோட சப்ஜெக்ட் எழுதிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யாரை சொல்கிறோம்? ஆப்போசிட் பர்சனை சொல்கிறோம். ஸோ யூ, இஃப் யூ. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம்? வகுப்பில் கவனமாக கேட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா கவனமாக கேட்குறது. அப்போ கேட்குறது, அப்போது கிளாஸில் என்ன செய்வோம்? லிசன் பண்ணுவோம் இல்லையா. அப்போது இஃப் யூ லிசன், கவனமாக, கேர்ஃபுல்லி, எங்கே வச்சு? வகுப்பு. அப்போது இல் அப்படிங்கிறதுக்கு இன், கிளாஸ். இப்போது ஆக்சுவலாக என்னென்னா இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம சேர்த்து என்ன செய்யணும்? எழுதணும். அது எப்படி அப்படின்னா, ஏன்னா இந்த ரெண்டு ஆக்ஷனையும் தான் நீ பண்ணுனா நீ வந்து படித்ததை மறக்க மாட்ட அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் கம்பைன்ட் ஒன். அதனால என்ன செஞ்சுருக்கோம்? ரெண்டையும் சேர்த்து தான் அந்த மாதிரி நம்ம வந்து பேசியிருக்கோம். சரிங்களா? அதாவது ரெண்டையுமே நீ பண்ணினேன்னா மறக்க மாட்டேன், அப்படி இருந்தால் அப்படின்ற ஒரு மீனிங் வருது இல்லையா. அதனால தான் இப்போது இந்த சென்டென்ஸை எழுதிடலாம். தினமும் நோட்ஸை ரிவைஸ் பண்ணுனா. ஓகே, அப்போது ரெண்டு ஆக்ஷன் இருக்குது இல்லையா, கவனிக்கிறது அப்புறம் ரிவைஸ் பண்ணுறது. ஸோ இங்கே நம்ம அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ரிவைஸ், இந்த இடத்துல நம்ம திரும்பவும் யூ ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, அண்ட் ரிவைஸ் யுவர், உன்னுடைய. ஓகே, நோட்ஸ். இப்போ டெய்லின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, தினமும். இப்போ டெய்லி, அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்? நீ கற்றதை மறக்க மாட்டாய். இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் யார்? நீ இல்லையா, யூ. இப்போ என்ன செஞ்சுருக்கோம்? மறக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக அண்ட் ஆல்சோ ஃப்யூச்சர் டென்ஸை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கோம். ஆக்சுவலி ஃப்யூச்சர் டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு விஷயம் கன்ஃபார்மாக நடக்க போகுதுன்னா வில் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வில் யூஸ் பண்ண போகிறோம். யூ வில். அண்ட் இது நெகட்டிவ்னு சொன்னோம், மறக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ யூ வில் நாட் யூஸ் பண்ணி எழுதலாமா அல்லது நெவர் யூஸ் பண்ணி எழுதலாமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா
நாட் வந்து ஒரு நார்மலான நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு நம்ம ஃப்யூச்சர் டென்ஸாக இருக்கட்டும் எந்த டென்ஸ்க்குனாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒருபோதும் அப்படி நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நெவர் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெகட்டிவாக சொல்லும் பொழுது. ஸோ நெவர் அப்படின்னா என்னது, அப்படி நடக்கவே நடக்காது. ஸோ அதுதான் இந்த இடத்துல இன்டைரக்டாக மறைஞ்சு வந்திருக்கு. நீ இப்படி பண்ணுனா நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, உனக்கு மறக்கவே மறக்காதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல ஒருபோதும் அப்படின்ற அந்த வேர்ட் வந்து மறைஞ்சு வந்திருக்கு. அதை நாட்க்கு பதிலாக நெகட்டிவாக நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். யூ வில் நெவர். ஓகே, மறக்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம், ஃபர்கெட் சொல்லுவோம் இல்லையா. யூ வில் நெவர் ஃபர்கெட். எதை மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கோம், நீ கற்றதை. அப்போது கற்றுக்கிட்டது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா வாட் யூ லேர்ன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வாட் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீ என்ன கற்றுக்கிட்டியோ அதை ஒருபோதும் நீ மறக்க மாட்ட. கிளியர் ஆயிடுச்சா? Okay, if you listen carefully in class and write your notes daily, you will never forget what you learn. Okay, ஓகே, நீங்கள் வீட்லேயோ அல்லது ஆஃபீஸ்லேயோ இதே மாதிரியான ஒரு லாங் சென்டென்சஸ் தமிழில் பேசுவோம் இல்லையா, இந்த மாதிரி கம்பைண்டான ஆக்ஷன் வேர்ட்ஸ்லாம் கலந்து இது மாதிரியான சென்டென்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எனக்கு அதுக்கு இங்கிலீஷில் எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்ததையும் என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அதே மாதிரி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.